ஹலோ தமிழ் தலைவாஸ், வெல்கம் டு மை சேனல் யூ ஆர் ஹீரோ அண்ட் நான் உங்கள் கரி. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பாட் பேஸ் கண்ட்ரோல் ஹெட்செட்டோட ஃபுல் ரிவ்யூ அண்டு அன்பாக்சிங் சேர்த்து பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே போதும். இந்த ஹெட்செட் வாங்கலாமா வேண்டாமாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற செக்மெண்ட் என்னன்னா அன்பாக்சிங். போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அமேசானில் 350 ரூபா, அதாவது 349 ரூபாய்க்கு இந்த ஹெட்செட்டை வாங்கினேன். இந்த ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பேக்கிங்கில் வந்ததுன்னு சொல்லலாம். அதாவது இவ்வளோ சின்ன ஹெட்செட், அதாவது இவ்வளோ சின்ன அளவுக்கு உள்ள ஹெட்செட்டை அவங்க அமேசான் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியே ஒரு பெரிய பேக்கேஜில் அவங்க அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்பவே கரெக்டாக பேக்கிங் பண்ணி ரொம்ப டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக அனுப்பியிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரா பேஸ், 1 பட்டன் மைக்ரோஃபோன், அது மாதிரி அவ்வளோது கொடுத்துருக்காங்க. அவங்களோட சோஷியல் மீடியாஸ் பேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட லென்த் அண்டு 3.5 mm ஜாக், அது மாதிரி அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து சைடில் பார்த்தீங்கன்னா பாட்டோட கம்பெனியோட பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஹெட்செட் நம்மளுக்கு இங்கேருந்தே தெரியும், அவ்வளோ சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் வாங்கின கலர்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒயிட் கலர் தான் நான் வாங்கினேன். இதில் பிளாக் கலர், மல்டி கலர் வேரியண்ட்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அன்பாக்சிங் உள்ள போயிடலாம். இப்போ அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெட்செட் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அழகாக எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் தனியாக வச்சுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், சின்ன புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சின்ன புக்லெட் மாதிரி அவ்வளோது கொடுத்துருக்காங்க. இதை நம்ம யார் படிக்க மாட்டோமோ சரி, இதை நம்ம தூக்கி வச்சுருவோம். அடுத்து பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு 1 இயருக்கான வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதை யாரும் தூக்கி வச்சுடாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. இதை ரொம்பவே முக்கியம்னு சொல்லலாம். ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டு கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, இதை பத்திரமா வச்சுருவோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேக்கேஜ் செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹெட்செட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லுக்காக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். மைக்ரோஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்லைன் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு சிங்கிள் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட கேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நார்மல் கேபிள் தான், ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக், சில்வர் பிளேட்டட் தான், இது கோல்டு பிளேட்டட் கிடையாது. மற்றபடி அவ்வளோ. அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்ன அன்பாக்சிங் தான் அது. ஓகே, ஸோ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அன்பாக்சிங் பிடிச்சவங்க லைக் பண்ணிடுங்க. அதோட அடுத்த செக்மெண்ட் என்னென்னா ஃபுல் ரிவ்யூ. போய் பார்த்துருவாங்க. இப்போ என் கையில் உள்ள ஹெட்செட்டுன்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் 349 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இந்த ஹெட்செட்டை பற்றின என்னோடய ரிவ்யூவை நான் இதில் சொல்ல போகிறேன். இந்த ஹெட்செட்டோட பை லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது அமேசான் அண்டு ஃப்ளிப்கார்ட் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கும்போது எந்த ரேட்டில் இருக்குன்னு எனக்கு தெரில, சரியாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ஹெட்செட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப் எட்ஜஸ் தான். ஷார்ப் எட்ஜஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். காதில் ஃபிட் ஆகும்போது ரொம்பவே ஒரு லுக்காக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்லைன் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. இது நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இதோட ஆடியோ சாம்பிள்ஸை இந்த வீடியோவில் கொடுக்குறேன். எந்த லெவலுக்கு உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்குது, நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த லெவலுக்கு பண்ணுது அப்படிங்கிறத இந்த ஆடியோ குவாலிட்டிலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டில் ரெக்கார்ட் பண்ணுறது. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட வச்சு பேசுகிறேன், இது எப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டி வச்சு பேசுகிறேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியுது, எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் எடுக்கிறது. எந்த அளவுக்கு உங்களுக்கு நாய்ஸ் கேன்சல் ஆகுது, எந்த அளவுக்கு நாய்ஸை இது அப்சர்வ் பண்ணுதுன்னு நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு இதோட ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வாய்ஸ் ஓகே, இப்போ ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. சில்வர் பிளேட்டட் தான், கோல்டு பிளேட்டட் கிடையாது.
அடுத்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோஃபோனுக்கு கீழே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் சொல்லலாம். அதாவது கால் வரும்போது ஆன்சர் அண்டு கட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ப்ளே அண்டு பாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சாங் ப்ளே ஆகும். இதே நீங்கள் ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங், அதாவது முன்னாடி உள்ள சாங் ப்ளே ஆகும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல கேபிள்னு சொல்ல முடியாது, ஓரளவு ஈக்குவலான கேபிள்னு சொல்லலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். எல்லா சாங்குமே ஓரளவுக்கு பேஸ் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் பேஸ் லவராக இருந்தீங்கன்னா இந்த ஹெட்செட்டை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஹை வால்யூம் நீங்கள் வச்சா கூட உங்களுக்கு இரைச்சல் இல்லாமல் பெயினும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை வச்சு பார்த்திங்கன்னா 350 ரூபாய்க்கு இந்த ஹெட்செட் வாங்கலாமா வேண்டாமான்னா என்னோடய டிசிஷன். இந்த ஹெட்செட் வாங்கலான்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த ஹெட்செட்டை பார்க்கும்போது 400-450 அந்த ரேஞ்சில் இருக்கலாம். அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கு மேலே போனதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே போனதுன்னா இன்னும் நல்ல ஹெட்செட்லாம் உங்களுக்கு பாட்டில் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, என்னோடய ஃபுல் ரிவ்யூ முடிஞ்சுது. ஸோ ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம பண்ண இப்போ அன்பாக்சிங்காக அந்த ரிவ்யூவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. அதோட இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக பதிவிடலாம். நீங்கள் பண்ணுற அந்த ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அதை பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானை ஊங்கி அடிச்சிருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't